கதை கதையாய் கதைக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கதைத்துக் கொண்டிருப்பது ராகவி. பொன்னியின் செல்வன் பாகம் 4 மணிமகுடம் அதிகாரம் 11 தோழனா துரோகியா. மணிமுத்தா நதி வெள்ளாற்றில் கலக்கும் வனப்பு வாய்ந்த இடத்தை தாண்டி ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்தார்கள். முதல் நாள் இரவு திருமுதுகுன்றத்தில் இளவரசருக்கு நடந்த உபச்சாரங்களை பற்றியும் அந்த க்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆலய திருப்பணியை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். திருமுருகுன்றத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றான் பார்த்திபேந்திரன். எதை பற்றி சொல்கிறாய் என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். கிழவியை பாடமாட்டேன் என்று சொன்னதைத்தான். அது என்ன, எனக்கு தெரியாதே, விவரமாகச் சொல் என்றான் ஆதித்த கரிகாலன். சுந்தரமூர்த்தி நாயனார் க்ஷேத்திர யாத்திரை செய்து கொண்டு வந்த பொழுது திருமுதுகுன்றம் என்னும் விருத்தாச்சலத்துக்கு வந்தார். வழக்கம் போல் அந்த ஊர் சிவாலயத்துக்கு சென்றார். பட்டர்கள் நாயனாருக்கு சுவாமி தரிசனம் பண்ணுவித்து, எங்கள் ஊர் இறைவன் பேரிலும் பதிகம் பாடி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பார்ப்போம், இந்த ஆலயத்தில் உள்ள சுவாமியின் பேர் என்ன என்று சுந்தரர் கேட்டார். திருமுதுகுன்றம் என்ற பெயரை கொண்ட அந்த சிவாலயத்தில் உள்ள சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரர் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் பட்டர்கள். அந்த பெயரை சொன்னார்கள். நாயனாரின் முகம் சுருங்கிற்று. போயும் போயும் கிழவரையா பாட வேண்டும் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டு, போகட்டும், அம்மன் பேர் என்ன என்று வினவினார். விருத்தகிரீஸ்வரி என்றார்கள் கோயில் பட்டர்கள். சுவாமிக்குத்தான் கிழவர் என்று பட்டம் கட்டினீர்கள், அம்மனையும் கிழவியாக்கிவிட்டீர்களே, கிழவனையும் கிழவியும் என்னால் பாட முடியாது, போங்கள் என்று சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கோபமாக கோயிலை விட்டு கிளம்பிவிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாட பெறாவிட்டால் தங்கள் ஊர் ஆலயத்துக்கு மகிமை ஏற்படாது என்று பட்டர்கள் கருதினார்கள். ஆகையால் ஆலயத்தில் இன்னொரு அம்மனை பிரதிஷ்டை செய்து பாலாம்பிகை என்று பெயர் சூட்டினார்கள். மறுபடியும் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த இடத்துக்கு போய் அவரிடம் மேற்படி விவரத்தை சொல்லி திரும்பவும் திருமுதுகுன்றம் ஆலயத்துக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய மனது செய்து மீண்டும் அந்த ஊருக்கு சென்று பாலாம்பிகை சமேத விருத்தகிரீஸ்வரர் மீது பதிகம் பாடி துதித்தார். இந்த கதையை கேட்டுவிட்டு ஆதித்த கரிகாலன் உடல் குலுங்க குலுங்க சிரித்தான். பெரிய பழுவேட்டரையிடம் வந்த கவிஞன் யாராவது ஒருவேளை சுந்தரமூர்த்தியை போல் சொல்லியிருப்பான். கிழவனையும் கிழவியும் பாடமாட்டேன் என்று கூறியிருப்பான். அதற்காகத்தான் அவர் நந்தினியை மணந்து கொண்டாரோ என்னமோ என்றான். இதை கேட்டு பார்த்திபேந்திரனும் கந்தன்மாரனும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அப்படி அவர்கள் சிரித்த சிரிப்பில் குதிரை மேலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் போலிருந்தது. சிரித்து ஓய்ந்த பிறகு பார்த்திபேந்திரன், கடவுள் முதுமை என்பதாக ஒன்றை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறாரோ தெரியவில்லை. அவர்களுக்கு விதிக்கப்பட்ட வயது வரையில் ஒரே மாதிரி இருந்துவிட்டு சாவது என்று ஏற்படுத்தியிருக்க கூடாதா என்றான். கடவுள் ஏற்படுத்தினால் என்ன, முதுமை அடைவதும் அடையாததும் நம்முடைய கையிலேதானே இருக்கிறது என்றான் கரிகாலன். அது எப்படி முடியும் என்று கந்தன்மாரன் கேட்டான். அபிமன்யுவையும் அரவானையும் கிழவர்கள் என்று நாம் எண்ணுவதுண்டா? மற்ற இருவரும் ஒன்றும் கூறாமல் மௌனமாய் இருந்தார்கள். தஞ்சாவூர் அரண்மனை சித்திர மண்டபத்தில் என் மூதாதையர்களின் சித்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றன. விஜயாலய சோழர், ஆதித்த சோழர், பராந்தக சக்கரவர்த்தி எல்லோரும் முதிய பிராயத்தவராக காட்சி அளிக்கிறார்கள். ஆனால் என் பெரிய பாட்டனார் ராஜாதித்தர் எப்படி இருக்கிறார்? நவ யௌவன வீர புருஷராக விளங்குகிறார். ராஜாதித்தர் இளம் வயதில் இருந்து போனார். அதனால் என்றைக்கும் அவர் யௌவனம் நீங்காத பாக்கியசாலி ஆனார். நம்மில் யாருக்கு அத்தகைய பாக்கியம் கிட்டுகிறதோ தெரியவில்லை. மற்ற இருவருக்கும் இந்த பேச்சு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள். ஏன் திடீரென்று மௌனமாகிவிட்டீர்கள்? சாவு என்றால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? இந்த உணவு போனால் இன்னொரு புத்தம் புதிய உணவு கிடைக்கிறது. எதற்காக மரணத்துக்கு அஞ்ச வேண்டும்? என்னுடைய நண்பன் வந்தியத்தேவன் இங்கே இருந்தால் என்னை ஆமோதிப்பான். அவனை போன்ற உற்சாக புருஷனை காண்பது அரிது. யமலோகத்தின் வாசலில் கொண்டு போய்விட்டாலும் அவன் குதூகலமாய் சிரிப்பான் என்றான் இளவரசன் கரிகாலன். அச்சமயத்தில் அவர்களுக்கு எதிராக சாலையில் 2 குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண் மூடி திறக்கும் நேரத்தில் அக்குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்து விட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனியாமல் தாண்டி போய்விடும் என தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தன்மாரனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகள் அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடால் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறி சென்று வந்தியத்தேவனை கட்டி தழுவி கொண்டான். தம்பி, உனக்கு 100 வயது. இப்போதுதான் உன் பேரை சொல்லி ஒரு கண நேரம் கூட ஆகவில்லை என்றான் கரிகாலன். கந்தன்மாரனும் பார்த்திபேந்திரனும் இந்த காட்சியை பார்த்து அடைந்த அசூயை அவர்கள் முகத்தில் தெரிந்தது.
அவர்கள் சற்று முன்னால் குதிரையை செலுத்திக் கொண்டு போய் நிறுத்தினார்கள். சிறிது தூரத்தில் இன்னும் சில குதிரைகள் வருவதை அவர்கள் கண்டார்கள். சில நிமிஷத்துக்கெல்லாம் அந்த குதிரைகள் வந்து நின்றன. அந்த குதிரைகளின் மீது வந்தவர்கள் கடம்பூர் ஆள்கள் என்பதை கந்தன்மாறன் கவனித்தான். அவர்களிடம் நெருங்கி சென்று விவரம் கேட்டான். பின்னர் இளவரசன் ஆதித்த கரிகாலனிடம் வந்தான். கோமகனே, இந்த வந்தியத்தேவன் தங்களுக்கும் நண்பன், எனக்கும் சிநேகிதனாகத்தான் இருந்தான். ஆனால் இவன் மீது குற்றம் சுமத்த வேண்டியதா இருக்கிறது. இவன் சிநேக துரோகி. இவன் என்னை முதுகில் குத்தி படுகாயப்படுத்தினான். ஆகையால் இவன் விஷயத்தில் தாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பது என் கடமையாகிறது என்றான் கந்தன்மாறன். இத்துடன் அதிகாரம் 11 முற்றிற்று. விருத்த என்ற சொல்லிற்கு சமஸ்கிருதத்தில் மூப்படைந்தவர்கள் என்ற பொருளும் உண்டு. எனவேதான் கல்கி அவர்கள் விருத்தகிரீஸ்வரர் என்ற திருநாமத்திற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கிழவன் என்று சொல்வதாக பொருளமைத்திருக்கிறார்.